Taste the Daily. திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் சொத்து வரி உயர்த்தப்பட்டதை ரத்து செய்ய கோரி அதிமுக உறுப்பினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதை தொடர்ந்து போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். சொத்து வரி உயர்த்தியதை ரத்து செய்து தீர்மானம் நிறைவேற்றி தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் துவங்கியதும் அதிமுக கவுன்சிலர்கள் மேயரை முற்றுகையிட்டு கூட்ட அரங்கத்தின் மத்தியில் அமர்ந்து தலையில் முக்காடு போட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து மாநகராட்சியை விட்டு வெளியேறி சர்வ அதிகார போக்குடன் செயல்படும் திருப்பூர் மேயரை கண்டித்து அதிமுக உறுப்பினர்களும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களும் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். திருப்பூரில் மாநகராட்சியை கண்டித்து ஜனநாயக முறையில் போராட்டம் மேற்கொண்ட அதிமுக கவுன்சிலர்களை கைது செய்ததற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து வரி, குடிநீர் வரி, குப்பை வரி உயர்த்தப்பட்டது மட்டும் அல்லாமல் இதனை கட்டவில்லை என்றால் அதற்கு அபராத வரி மற்றும் வாடகை கட்டிடங்களுக்கு புதிதாக GST வரி என கடுமையான வரி உயர்வுகளை திமுக அரசு சுமத்தி உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். திருப்பூர் மாமன்ற கூட்டத்தில் வரி உயர்வுகளை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற அதிமுக கவுன்சிலர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்க மறுத்த திமுக மேயர் ஜனநாயக விரோதமாக அனைத்து தீர்மானங்களையும் நிறைவேற்றி கூட்டத்தை முடித்திருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் இதற்கு எதிராக ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்திய கழக கவுன்சிலர்களை காவல்துறையை ஏவி கைது செய்தது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். மேலும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு உயர்த்தப்பட்ட வரிகளை திரும்ப பெற வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நமக்காக பேசுவார்கள் என மக்கள் வாக்களித்தால் திமுக எம்பிக்களோ நாடாளுமன்றத்தை விட உதயநிதியின் பிறந்த நாள்தான் முக்கியம் என்றிருக்கிறார்கள். லோக்சபாவில் கடும் அமளி நிலவிய போது திமுக எம்பிக்கள் பலரையும் காண முடியவில்லை. வந்திருந்த ஒரு சிலரும் அவையில் அமளி ஏற்படும், ஒத்திவைக்கப்படும் என்பதை கணித்து மதியமே சென்னைக்கு ரிட்டன் டிக்கெட் புக் செய்திருந்தார்களாம். அவை ஒத்திவைக்கப்பட்டவுடன் விமான நிலையம் நோக்கி விரைந்த எம்பிக்கள் சென்னைக்கு பறந்து வந்திருக்கிறார்கள். மக்கள் பணி செய்ய வர சொன்னால் கால்வலி என கதை சொல்லும் எம்பிக்கள் உதயநிதிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல இத்தனை சாகசம் செய்கிறார்கள். இவர்களுக்கா நாம் வாக்களித்தோம் என தமிழக மக்கள் தலை குனியும்படி திமுக எம்பிக்களின் செயல்பாடு இருந்ததாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.